வணக்கம். நித்தியன் தத்துவம் புதுமுகை 2. நீங்கள் பார்க்கிறது பால்வெளி நட்சத்திர மண்டலத்தில் சூரிய குடும்பம். பால்வெளி நட்சத்திரத்தின் நடுப்பகுதி மையப்பகுதி மிகப்பெரிய கருந்துளை அமைந்திருக்கிறது. இந்த கருந்துளையிலிருந்து மிகவும் வெகு தூரத்தில் சூரிய மண்டலம் அமைந்திருக்கிறது. இந்த மண்டலத்தின் விட்டம் கிட்டத்தட்ட 1,00,000 ஒளி ஆண்டுகள். சூரிய குடும்பம் நீங்கள் அனைவரும் அறிந்ததை. நமது சூரியனில் இருந்து 3வது கிரகமாக நாம் வாழும் பூமி அமைந்திருக்கிறது. இவை அனைத்தும் வட்ட பாதையில் சூரியனை சுழன்று வருவதில்லை. இந்த கிரகங்கள் ஒரு நீள்வட்ட பாதைகளை உடையவை. ஆனால் சூரியனில் இருந்து வெகு தூரத்தில் அமைந்திருக்கின்ற வியாழன், சனி போன்ற கிரகங்கள் எல்லாம் வாயுக்களால் ஆனது. மிக குளிர்ச்சியானவை. அங்கு உயிரினங்கள் வாழ முடியாது. அதே சமயம் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கின்ற 2 கிரகங்களும் மிகவும் வெப்பமாடியுடையது. அங்கும் உயிரினங்கள் வாழ முடியாது. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கிரகங்களில் வியாழன் மிகவும் பிரமாண்டமானது. அது வாயுக்களினால் உருவானது. இந்த கிரகத்திற்கு 79 உபகிரகங்கள் உள்ளன. அதாவது நிலாக்கள். இவைகள் அனைத்திலும் உயிரினங்கள் இல்லை. அங்கு வாழவும் சாத்தியமும் இல்லை. வியாழனுக்கு அடுத்த கிரகம் சனி கிரகம். இதுவும் மிக பிரமாண்டமான வாயுக்களினால் ஆன கிரகம். இதற்கும் பல உபகோள்கள் இருக்கின்றன, நிலாக்கள் இருக்கின்றன. இவை அனைத்திலும் உயிரினங்கள் இல்லை. அங்கு வாழ்வதற்கும் சாத்தியம் இல்லை. எமது சூரியன், பூமி, சந்திரன். சூரியனில் இருந்து நமது பூமி சரியான தூரத்தில் அமைந்திருப்பதனால் தான் இங்கு நாம் எல்லோரும் உயிருடன் வாழ்கின்றோம். வணக்கம். நித்தியன் தத்துவம் அறிவார்ந்த வாழ்வின் சாரம் இந்நூலை வெளியீட்டாளரின் இணையதள பக்கத்திற்கு சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்புடன் நித்தியன் நாதன்.